ஹரிஹி ஓம். நம்ம பகவத்கீதையை பற்றி பேசிட்டு இருக்கோம். பகவத்கீதை என்கிறது ஒரு டிவைன் சாங், ஒரு தெய்வீக பாடல்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தெய்வீக பாடல் என்கிறது சும்மா வெறும் டிவோஷனல் சாங், பக்தி பாடல்கள் மாதிரி இல்லை. நமக்கு கொஞ்சம் உள்ளூர்ந்து பார்த்து, உள்ளூர்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு பாடுற ஒரு நல்ல ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தெய்வீக பாடல். ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். அதாவது இந்த சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் முதல்ல இந்த பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினவர். அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்தியாவிலும் சரி, மற்ற நாடுகளையும் எழுதியிருக்காங்க. இங்கே மட்டும், இந்தியாவில் மட்டும்னு சொல்ல முடியாது. காந்தியடிகள் எழுதியிருக்காரு. நமக்கு தெரிஞ்சவங்களை பற்றி நான் சொல்கிறேன். லோகமானிய திலகர், காந்தியடிகள், பாரதியார் எழுதியிருக்கார். நமக்கு அவரவருக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது மொழிகள் நமக்கு தமிழில் எழுதிருந்தா ரொம்ப ஈஸியாக புரியறது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொடுத்தும் நம்ம இன்னும் புரட்டி பார்க்காம இருக்கோம். அது நம்முடைய சின்ன அறியாமை தான். எத்தனையோ அறியாமைகள் இருக்கு. ஆனா இது ரொம்ப மோசமான ஒரு அறியாமை என்று கூட நான் சில நேரத்துல சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு முழுமையான மனுஷங்களா வாழ்ந்துட்டு போகணும். அதுக்காகத்தான் பகவான் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம 4வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். என்னன்னா இது ஞான கர்ம சந்நியாச யோகம் என்கிறது பார்க்க போறோம். ஏன்னா இது என்ன வெறும் கர்மயோகம் சொல்றீங்க, அப்புறம் ஞான யோகம் சொல்றீங்க, இப்போ என்ன சொல்றீங்க? ஞான கர்ம சந்நியாச யோகம். என்ன சந்நியாசம்? சந்நியாசம்னா மனதில் சந்நியாச குணம் இருக்கணும். மனசுல பல ஆசைகள் வச்சுக்கிட்டு சன்னியாசி மாதிரி வேஷம் போடுவாங்க. அது பத்தி அதெல்லாம் முக்கியமான விஷயமே இல்லை, சந்நியாசமும் இல்லை. ஆனா சில மனுஷங்க அந்த வேஷத்திற்கு மதிப்பு கொடுத்துட்றாங்க இல்லையா? வெளி வேஷம், புதத்தளவு பேசுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் மதிப்பு கொடுத்துட்றோம். அப்போ கொஞ்சம் ஞானம் இருக்கணும், கொஞ்சம் நாலேஜ், ஒரு நல்ல தெய்வீகம் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, ஒருத்தர்கிட்ட விடாம எங்கும் நிறைந்த கடவுள் பத்தி பேசும்போது என்ன பகவான் என்ன ஒரு தர்ம நிலையில் வந்துட்டு அது தானா தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும் எங்களுக்காகத்தான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் பிறப்பு எடுப்பதில்லை, ஆனால் அவதாரம் எடுக்கிறாரு. அதுதான் அர்ஜுனனுக்கு சொல்வாரு. என்ன நீ சூரிய பகவானுக்கெல்லாம் பகவத்கீதை சொல்லியிருக்கேன்னு சொல்றீங்களே, எப்படி முடியும் என்கிறது அவருக்கு கேள்வி வருது அர்ஜுனருக்கு. அவர் சொல்றாரு, என்ன இமம் விவஸ்வதே யோகம் புரோதவானஹமௌயயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிஷ்வாக்கவே பிரவீத் என்னதான் 4வது அத்தியாயமே ஆரம்பிக்கிறாரு. பகவான் வாச்ச ஸ்ரீ பகவான் வாச்சன்னு சொல்றாங்க. பகவான் என்ன சொன்னார் என்கிறதான் பகவான் வாச்ச. அதுல என்ன சொல்ற, நான் சூரியன் விவஸ்வான்னா சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொன்னாரு, மனுவுக்கு சொன்னார் இந்த யோகம். இந்த என்ன யோகம்? பகவத்கீதை தான் யோகம் என்று சொல்றாரு. யோக சாஸ்திரம் இல்லையா, சாதாரண சாஸ்திரம் கூட இல்லை, யோக சாஸ்திரம். பிறகு இந்த மனு தன்னுடைய பிள்ளையான இஷ்வாக்கு குலத்தை சேர்ந்தார் நம்முடைய ராமர். இஷ்வாக்கு அரசருக்கு சொன்னார். இஷ்வாக்கு அவருடைய பரம்பரைக்கு எல்லாம் சொன்னார். அப்புறம் என்ன ஆச்சு? ஏவம் பரம்பரா பிராப்தம் என்ன, அதாவது எந்த பரம்பரையா வந்தது. ஆனா காலம் காலமா வந்துட்டே மறைஞ்சு போச்சு. அப்படி மறைஞ்சு போனதை நான் இன்னைக்கு உனக்கு நான் சொல்றேன் என்ன சொல்றாரு. ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோத புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். உத்தமமான ரகசியம், சாதாரண ரகசியம் இல்லை, அதை இன்று நான் உனக்கு சொல்றேன் என்று அர்ஜுனருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான். அப்புறம் உடனே அர்ஜுனன் கேட்கிறான், நீ எப்படி சொல்லியிருக்க முடியும்? நீ என்னோட தானே, என்னுடைய வயசு மாதிரி என்னோடைய தானே விளையாடுற, என்னோட தான் வளர்ந்துருக்கேன், அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. அவரும் அப்போதான் சொல்றாரு, நீ எத்தனை பிறப்பு எடுத்ததே எனக்கு தெரியும். நான் எவ்வளவு அவதாரங்கள் அவதாரம் என்ற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணதே இல்லை.
நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ என்ன சொல்றாரு. அதாவது தத்வதஹன உண்மை பொருளை நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சாதான் ஏன்னா அவனுக்கு இந்த பகவானுடைய பிறப்பு திவ்யம். அவன் ஜன்மாஷ்டமின்னு கொண்டாடுறோம். அ க கிருஷ்ண அதாவது நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஏன் கொண்டாடுறோம்? ஆனா அவதாரம். அதனால கிருஷ்ணர் பிறந்ததுங்கிறது வெறும் பிறப்புன்னு சொல்ல மாட்டோம். ஜெயந்தின்னு சொல்லுவோம். அஷ்டமி என்று சொல்றோம். இல்லையா? இப்ப இருக்க ராம நவமி என்று சொல்றோம். இதெல்லாம் சிறப்பு வாய்ந்த நாட்கள். ஏன்னா அவங்க பிறந்த நாள் தான் நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. பூர்ண அவதாரம்னு சொல்லுவாங்க. ராமர் அவதாரமும் சரி, கிருஷ்ண அவதாரம் பூர்ண அவதாரம். மத்த அவதாரங்கள் எத்தனையோ இருக்கு. லட்சக்கணக்கா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச 10 அவதாரம் நம்ம தசாவதாரம் சொல்லுவோம். அதுல அம்ச அவதாரங்கள் சொல்றது. ஒரு விஷயம் நல்லா நிறைவேறணும்ங்கிறதுக்காக வர்றது அம்ச அவதாரம். இல்லையா? வேதங்களை மீட்டு கொண்டர்றது. அது அது என்ன? அப்போ மத்ஸ்ய அவதாரத்துல என்ன செஞ்சாரு? அப்புறம் வராக அவதாரத்துல என்ன செஞ்சாரு? கூர்ம அவதாரத்துல என்ன செஞ்சாரு? என்கிறதெல்லாம் கூர்ம அவதாரத்துல என்ன செஞ்சாரு? நல்லவங்களுக்கு நல்லது கிடைக்கணும். கெட்டவங்களுக்கு பனிஷ் பண்ணணும். என்ன செய்யணும்? தண்டிக்கணும் என்கிற மாரி இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இந்த கூர்ம அவதாரத்துல அவர் ஆமையா வர்றாரு. ஆமை மேல எது இருக்கு? விந்திய மலை சொல்வாங்க இல்லையா? பெரிய மலை அவர் தாங்கி இருக்காரு. அந்த மலை தான் மத்து மாரி என்ன பயன்படுகிறது. பிறகு வாசுகி பாம்பு கயிறு மாதிரி பயன்படுகிறது. அதான் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கைய சோதையால் கடை கயிற்றால் கட்டுன் கை மலர் கமல உந்தியான் மாயமோ மருட்கைதே எல்லாராலையும் செய்ய முடியுமா? அந்த மாதிரி ஒரு பெரிய மலையை தன் முதுகு மேல தாங்குற அளவுக்கு அந்த அவதாரம். அதுக்கு ஏத்த ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு. அப்போ அவருடைய ஜன்மம் திவ்யம். அவருடைய கர்ம, அவருடைய செயல்கள் எல்லாம் திவ்யம்னு யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ, அவன் தான் இந்த உடம்பை விட்டு போகும்போது பகவான் கிட்ட போய் சேர முடியும். நம்ம அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறது இல்ல. அவர் என்ன நிக்கிறாரு, உட்கார்ந்திருக்காரு, அமர்ந்த கோலம் என்ன மதுரை அழகர் கோயிலா? அழகர் கோயில் இல்ல. நம்ம பெருமாள் கோயில் மதுரையில இருக்கே. அங்கே அமர்ந்த கோலம் ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் என்ன ஒரு ஆண்டாளை வளர்த்த நம்ம பெரியாழ்வார் என்ன சொல்றாரு? முன்ன பார்த்து இது என்ன ஆயிடுமா? கண் பட்டுடுமா? அதனால தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு ஒரு காப்பு கொடுக்குறாரு. பகவானுக்கு கண் பட்டுடுமா? அவ்வளவு அழகா அமர்ந்திருக்காரு. அமர்ந்த கோலம் அங்கே இருக்கு இல்லைங்களா? நிறைய இடத்துல நம்ம நிக்கிற கோலம் தான் பார்ப்போம் நிறைய கோயில்கள்ல. அங்கே அமர்ந்து இருக்கிறாரு. சயன பெருமாளை பார்க்கலாம். 3 வித கோலம் எல்லாத்துக்குமே என்ன நின்றால் குடையாம், என்ன அமர்ந்தால் சிம்மாசனமாம், ஆசனமாம் சொல்லுவாங்க. அப்புறம் அதாவது என்ன அவர் வந்து படுத்துட்டுனா என்ன ஆயிடுமா? அந்த அதே அனந்த பாம்பு என்ன ஆயிடும்? படுக்கை ஆயிடுது இல்லையா? அந்த மாதிரி அந்த அனந்த நாகம் எவ்வளவு அழகா பகவானுக்கு தொண்டு செய்யறது. அதனால தான் ராமாவதாரத்துல அவரே வந்து அந்த அனந்த நாகம் தான் லக்ஷ்மணராக வர்ற மாதிரி கதையில சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்பேற்பட்ட அவதாரங்கள் என்கிறது ரொம்ப எளிது இல்லை. நம்ம வந்து தர்மத்தை காப்பாற்றணுங்கிறது தான் அவதாரம். பரித்ராணாய சாதுனான்னு அந்த திராணாயன்னா பாதுகாக்கிறது. சாதுக்களை நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை துஷ்கிருத்தி என்ன சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி அந்த துஷ்கிருத்திகளை எல்லாம் என்ன நாசம் செய்வதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தர்மம் நிலை நாட்டணும். அதான் எஸ்டாப்ளிஷிங் த தர்மா என்ன சொல்லுவாங்க. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகேன்னா இப்போ நமக்கு 4 யுகம் தான் தெரியும். 4 யுகம் தான் திருப்பி திருப்பி வர்றது. என்ன ஃபர்ஸ்ட்டு கிருத்த யுகம், சத்திய யுகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து குற்றங்கள் இல்லாமல் நல்லா இருந்ததாம்.
அப்புறம் என்ன யுகம்? ராமர் அவதாரத்துக்கு திரேதா யுகம்னு சொல்லுவோம். திரேதா யுகத்துல கொஞ்சம் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. சீதாவை பத்தியே தப்பா பேசிட்டாங்க, ராமரை பத்தி தப்பா பேசுனாங்க. இதெல்லாம் என்ன? அப்போ நல்ல பசுமாட்டுக்கு என்ன செஞ்சுறாங்க? ஒரு கால் போன மாரி, 2 கால் போன மாரி, 3 கால் போன மாரி, இப்போ ஒத்த கால்ல நிக்குதாம். இப்போ கலியுகத்துல. இந்த கலியுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் நடுவுல எது? துவாபர யுகம். கண்ணன் பிறந்த அந்த யுகம் நம்ம சொல்றோம். அந்த 4 யுகம் தான் நமக்கு தெரியும். இவர் யுகே யுகே சொன்னா என்ன? சம்பவாமி என்ன? பவாமி என்ன? பவ என்றாலே தோன்றுதல் என்ன அர்த்தம். சம்பவாமி பகவான் இல்லையா? அதனால சம்பவம் என்ன சொல்றோம். சம்பவாமி யுகே யுகேன்னா என்ன ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூட வர்றாரு அவரு. வருஷா வருஷம் வர்றாராம். நம்ம கண்ணு என்ன அது பார்க்கறது இல்ல. அத கவனிக்கிறதே இல்ல. லட்சக்கணக்கான அதான் நான் அவதாரங்கள் சொல்வேன். லட்சக்கணக்கான அவதாரங்கள் இருக்குது. நம்ம என்ன சில அவதாரங்கள பத்தி நமக்கு தெரியும். நம்ம ரமண மகரிஷிக்கு என்ன சொல்றாங்க? பகவான் ரமண மகரிஷின்னு சொல்லுவாங்க. ஏன் சும்மாவ சொல்லிடுவாங்களா? ஏன் என்ன பகவத் நிலைக்கு அவர் போயிட்டாரு. ஆத்மாவிலேயே இருக்காரு. எங்கு பார்த்தாலும் ஒரே தெய்வமயமா இருக்குன்னு தான் அவர் பார்க்குறாரு. வந்தவங்க எல்லாம் அவர் கால் கிட்ட போய் உட்கார்ந்துடுறாங்க. பெரிய பெரிய கலெக்டர்ஸ் எல்லாம் அந்த சனி, ஞாயிறு ஆச்சுன்னா அவர பார்க்கறதுக்கு வருவாங்க. அவர்கிட்டயே அமர்ந்து அந்த ஒரு நல்ல தெய்வீகத்தை பெறுவனம் நமக்கு பகிர்ந்து குடுக்குறாரு பகவான். அந்த மாரி இருக்கிற இடத்துக்கு அமர்ந்து செய்றாங்க. இவ்வளவு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் பகவான் சொல்லி தான் நமக்கு தெரியும். இல்லன்னா நமக்கு தெரியாது. பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதாரண மற்றவர்கள் எத்தனை பெரிய சுவாமிகள் இருந்தாலும், அவங்க சொன்னா கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் ஏற்படும். பகவான் சொன்னது எப்படி நான் சந்தேகப்பட முடியும்? சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம் என்று சொல்றாரு. சாதுர்வண்யம்னா 4 ஜாதி மாரி நம்ம ஜாதி எல்லாம் பேர் நம்ம அப்புறம் தான் வச்சிருக்கோம். என்ன அதாவது குண கர்ம விபாகஷஹ குண கர்ம விபாகயோகோன்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. இங்க என்ன குண கர்ம விபாகஷ என்னது உங்கள் குணத்துக்கும் நீங்க செய்கின்ற செயல்களை பொறுத்துதான் என்ன அந்த பிரிவுகள் வந்திருக்கு. கர்த்தாரம் அபிமாம் நான் கர்த்தாரமா இருந்திருந்தா கூட அக்கர்த்தாரமா உயயம்னு சொல்றாரு. நான் செய்வதில்லை அகர்த்தாரம்னு சொல்லிடுறாரு. உங்க குணம் உங்க செயல்கள் அதுதான் என்ன கீழ் பிறப்பு மேல் பிறப்பு என்றதெல்லாம் வருது. அதுக்கும் பாரதியார் சொல்றாரு என்ன ஜாதி இரண்டு ஒழிய வேறு ஒன்றும் இல்லை சொல்றார். ஜாதி இரண்டொழிய வேறொன்றும் இரண்டு ஒழிய மேலே கிடையாது. 2 ஜாதி தான் சொல்றாரு. அதுல என்ன தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் நீதி நெறி நின்று பிறர்க்கு உதவும் மேன்மையில் மேலவர் சொல்றாரு. யாரு மேன்மையில் மேலவர்? நீதி நெறி இருக்கணும். அதான் தர்ம ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் பகவான் வர்றாரு. தர்ம நிலைக்கு மக்கள் வாழணும் என்கிறதுக்காகத்தான் என்ன இருக்கு பெரியவங்க அவங்க தான் தர்ம நிலையிலிருந்து மற்றவங்களுக்கு உதவி பண்றவங்க தான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதி நெறி நின்று பிறர்க்குதவும் மேன்மேல் மேலவர் மற்றவர் கீழோ மற்றவங்க எல்லாம் கீழோ என்று சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. ஏன்னா தர்ம நிலை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறது. சாஸ்திரங்கள் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம உணரணும் என்ன எடுத்து படிச்சாதான் முடியும் இல்லையா? எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்குது. பிறவிகளையே எடுக்குமா. பகவான் சொல்ற இந்த பிறவில அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அடுத்த பிறவில அல்ல அதுக்கு அடுத்த பிறவில கூட இருக்கலாம் என்று சொல்றாரு. அதனால இந்த பிறவியில் நம்ம பயன்படுத்திக்கணும். கிடைச்ச பிறவி மனித பிறவி தான் ரொம்ப சிறந்த பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் கூன் கூடு பேடு நீங்கி பிறப்பது அந்த இதெல்லாம் இல்லாம நம்ம நல்லா தான் நார்மலா இருக்கோம். அப்படியும் நம்ம படிக்கல. ஏன்னா நமக்கு எது தடுக்குதுன்னா நம்ம அகங்காரம் மமக்காரம். யான் எனது அற்ற இடமே திருவடியா பகவானுடைய திருவடியை பார்க்கணும் தான் நம்ம ஓடுறோம் எந்த கோவிலுக்குமே. அப்போ அந்த திருவடி எப்படிப்பட்டது? யான் எனது நான் என்னுடைய என்கிறதை விடுங்க. அப்பதான் பகவானை பார்க்க முடியும், பகவானை உணரவும் முடியும் என்று கந்தர் கல்யாண்பாவில வரும். அந்த மாதிரி ரொம்ப பலவித புஸ்தகங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம ஒண்ணாவது எடுத்து படிச்சா கூட நல்ல விஷயங்கள் தெரியும். நான் சின்ன வயசுல இந்த கந்தர் கல்யாண்பா குமர குருபரர் சங்கத்தமிழ் புலவர் மீனாட்சி பிள்ளை தமிழ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இதுல கந்தர் கல்யாண்பா சின்ன வயசுலயே எழுதியிருக்காரு. அதை நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே படிச்சிருக்கணும். அது சிலது நமக்கு அப்ப புரிஞ்சிருக்காது, இப்ப புரியுதே.
அந்த மாரி நம்ம இப்போ நான் ரசிக்க முடியுது. அப்போ வெறும் பாட்டா நான் பாடினேன். அவ்வளோதான். இல்லையா? இப்போ வந்து அர்த்தத்தோட இவ்வளோ அர்த்தமா இருக்கு. இந்த சின்ன பிள்ளை இவ்வளோ எழுதியிருக்காருன்னா, அவர் ஞானி. பிறக்கும்போதே ஞானியாக பிறந்துடுறாங்க சிலர். அதுதான் அதெல்லாம் அவதாரங்கள். அப்படி பார்த்தா யுகே யுகேன்னு சொல்றது மிக பொருத்தமான ஒரு விஷயம் தான். ஓகேயா? அடுத்து இந்த ச சாப்டர்ல இந்த என்ன என்ன வருதுன்னா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் நெறைய இருக்கு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரைமைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அதாவது எத்தன தடவ பிரம்ம பிரம்ம கொண்டாரு. பிரம்மார்ப்பணம் அர்ப்பணம் பண்ணுங்கோ. மத்தவங்களுக்கு குடுக்குறோம் இல்லையா? எனக்கு கிடைச்சது மத்த கொஞ்சமா நமக்கு எடுத்து குடுத்தா என்ன குறைஞ்சிற போகுது? நான் எல்லாத்தையுமே தூக்கி குடுத்துற போறோம். கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டோம்னா, அது அர்ப்பணம். நான் போய் நீ வந்து அந்த கோயில்ல, அந்த கோயில்ல போய் பகவான பார்த்து படைக்கிறது, அது செய்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. இல்லைங்களா? அந்த ஆசையோட போறவங்க செய்யட்டும். நமக்கு வந்து சிலர் காக்கைக்கு வைப்பாங்க, பசுமாட்டுக்கு குடுப்பாங்க. சிலர் வந்து நம்மால வந்து ஆக்கி போட முடியலன்னா, பணம் குடுத்து நீ அங்கே போய் சாப்பிடுப்பா. இங்க அது சொல்றது உண்டு தானே! அதெல்லாம் செய்யலாமே. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய போறோம். பிரம்மார்ப்பணம். அதான் அர்ப்பணம் பண்றதுக்காக ஒரு மீனிங் இருக்கு. பிரம்ம ஹவிஹி அந்த ஹவின்றது நம்ம குடுக்குற அந்த பொருள்லயும் பகவான் இருக்காரு. நம்ம நெய் ஊத்துவோம் இல்லையா? யாகம் செய்யும்போது, அந்த நெய்யும் பகவானே. ஆ பிரம்மார்ப்பணம் பிரம்மவிஹி பிரம்மாக்னௌ அந்த அக்னி பாருங்க, அக்னி வளர்க்கிறோம். அந்த அக்னியும் பகவான் தான். பிரம்மாக்னௌ நைமதேன கந்தவ்யம். அந்த கந்தவ்யம் பல பொருட்கள் வேண்டியிருக்கு. பிறகு வந்து ஒரு ஒரு கரண்டி உத்ரணி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கரண்டியிலயும் பகவான் தான். நான் செய்ற செயலும் பகவானுக்கு அர்ப்பணிச்சு ஒவ்வொரு செயலும் செய்யணும். தர்ம கர்ம சமாதினா. ஒரு சிலர் வந்து தெய்வங்களுக்காக என்ன யாகம் எழுப்பி செய்வாங்க. அதுவும் செய்யலாம். பிறகு இந்திரியங்களை அடக்குதல் கூட ஒரு யஞம்ன்னு சொல்றாரு. இந்திரியங்களுக்கு வேண்டிய பொருட்களை எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பார்க்கணும், இதுதான் சாப்பிடணும்னு தோணுதே. அப்போ இந்திரியங்களை அடக்குறோமே, அது ஒரு யஞம்ன்னு சொல்றாரு பகவான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்மா. அதாவது என்னன்னா, நம்ம இந்திரியங்கள் முதல்ல அடக்கத்தான் மனம் அடங்கும். இல்லன்னா மனம் அடங்காது. மனம் வச்சா தான் என்ன பெரிய விஷயங்களையும் சுவாத்தியாயம் பண்ண முடியும். ஆத்மாவை பத்தி கண்டுக்க முடியும். இதெல்லாம் ஒரு யஞம் 18 யஞம் சொல்றாரு. பிராணனை கவனிங்க. பிறந்ததுலேருந்து பிராணன் நம்ம வந்து பிரீத் இன், பிரீத் அவுட் பண்றோம். உள்ள காத்து எடுத்துக்கிறோம். ஆக்ஸிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியிடுறோம். இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஆக்ஸிஜனை எடுத்துக்கும்போது என்ன இந்த அம் கார்பன் டை ஆக்சைடே வந்து வெளிவிடுறது அந்த நிக்குது. அது கொஞ்ச நேரம் வந்து அந்த காரியம் நடக்காம இருக்குது. இல்லையா? எக்ஸெல்லிங் அல்லது சுவாசத்தை அப்ப வந்து என்ன உள்ளெடுக்கிற வேலை மட்டும் தான் நடக்கும். அது ஒரு யஞம்ன்னு சொல்றாரு. அது கவனிங்க. எவ்வளோ பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அது வேண்டி இருக்கு. அது பிறகு பிராணாயாமம்ங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோல் பண்றத விட முதல்ல கவனிங்க. அதான் விபஸ்ஸனா என்ற ஒரு தியான முறை இருக்கு. புத்தர் சொல்லிக் குடுத்தது. அதுக்கும் போய் பார்க்கலாம். இல்லையா? பல இடங்கள்ல இருக்கு. இந்தியாவுல பல இடங்கள்ல இருக்கு. அமெரிக்காவிலும் பல இடங்கள் இருக்கு. நம்ம முதல்ல அமெரிக்கால சிகாகோவில 10 நாள் அதுக்கு அட்டெண்ட் பண்ணிருக்கேன். முதல் தடவை 10 நாள் யார்ட்டயும் பேசக்கூடாது. ஒன்லி யூ ஹேவ் டு அப்சர்வ் யுவர் பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா சுவாசிக்கிறது, சுவாசத்தை வெளிவிடுவது. இதை கவனிக்கணும். அப்புறம் தான் ஒவ்வொரு நம்முடைய தலை, பிறகு முகம், பிறகு ஒவ்வொரு பாகமா நல்லா கவனிச்சுட்டு அந்த மூச்சை விடும்போது அதுகளுக்கு என்ன அந்த பாகத்துக்கு என்ன ஒரு பிளட் ஃப்ளோ வந்து எப்படி போகுது, வருதுங்கிற மாரி நம்ம கவனிப்போம். அப்படி கூட கூர்மையா கவனிக்க வேண்டியதில்ல. என்ன அந்த மாரி செய்றது ஒரு விபஸ்ஸனா தியானம் என்னே இருக்குது. அதெல்லாம் நாங்க டெய்லி 6:30 மணிக்கு காலையில 6:30 மணிக்கு நான் எங்கே இருந்தாலும் செய்யணும்னு நான் நினைக்கிறது. எல்லாரும் என்னோட நெறைய பேர் சேர்ந்து செய்றாங்க. 6 டூ 7 இல்ல ரொம்ப போனா 7:15 அவ்வளோதான். 7:05, 7:10 இது இந்த அளவுக்கு நம்ம வந்து ஓம் தியானம் பண்ணணுங்கிறதுக்காக பகவானே ஓமித்யேகாட்சர பிரம்ம என்னெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஞானத்தோட செய்கின்ற காரியங்கள். சிலதை துறக்கிறோம் இல்லையா? அதான் சந்நியாசம். சந்நியாசம்ங்கிறது பெரிய சந்நியாசம் ஆகி வெளிய போகணும்னு இல்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்து சந்நியாச மனதோட இருக்கணும். சிலதை துறக்கணும். சின்ன சின்ன ஆசைகள் நெறைய இருக்கு. அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே போகலாமே! அதுதான் சந்நியாசம். வேற எதுவுமே இல்ல. 75 வயசு ஆயிடுச்சுன்னா சந்நியாசத்தில போயிரணும். அது போகலன்னா என்ன
நம்ம மிருகங்கள் பார்த்தா வாழ்ந்துட்டு போறோம்னு ஆயிடும். அது மனிதனா பிறந்த பிறகு 4 இது இருக்கு. அ அ அதாவது நம்ம பிரம்மச்சரிய அது இருக்கு. அப்புறம் வந்து என்ன, அடுத்து கிரகஸ்தா. கிரகஸ்தா ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? கல்யாணம் கட்டிட்டு அந்த பிள்ளைங்கள வளர்க்குறது, ஏர்ன் பண்றது இதெல்லாம் வந்து 25லேருந்து 50 வரைக்கும் கட்டாயம் செய்யணும்னு இருக்கு. 50லேருந்து 75 வரைக்கும் வானப்பிரஸ்த. வானப்பிரஸ்தம் ஏன்னா இந்த காட்டுல போய் வாழணும். இப்ப இந்த காலத்து காட்டுல போய் வாழ முடியுமா? நம்மால முடியல. கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே வீட்ல இருந்து இந்த விரதம், அந்த விரதம் எத்தனை இருக்கு. முந்தையே சாப்பிட்ட மாரி நான் சாப்பிட்டேன். உடம்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இல்லைங்களா? சின்ன வயசுல செரிக்கும். அந்த பொருள் இன்னைக்கு செரிக்காது. நம்ம அதெல்லாம் விட்டுடணும். ஒரு காஃபி குடுக்கறதே எனக்கு ஒத்துக்கல. விட்டுடணும். இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். இல்ல ரொம்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? சப்ரஸ் பண்ணக்கூடாது. சப்ளிமேட் பண்ணலாம். அதுக்கு பதிலா ஒரு என்ன ஹெர்பல் டீ, காஃபின்னு என்ன சாப்பிடுறோம். ஏதோ சூடா சாப்பிடணும் போல இருக்கா? வேற நல்லது எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ வாழ்க்கை முறைய நான் சொன்னது இப்ப எல்லாம் பாருங்க. வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். கீதைய படிச்சுட்டு அது வந்து பூஜை அறையில வைக்கிறதில்ல. பூஜை அறையில வச்சுட்டோம்னா என்ன, அப்போ அது பூஜை பண்றதுக்கு மட்டும் தானா? இல்ல. நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்றதுக்காக தான் இருக்கு. அதனால கருத்துக்களை புரிஞ்சுக்கின்னு, வாழ்க்கையில கொஞ்சம் பின்பற்றணும்ங்கிறது தான் இந்த பகவத்கீதை நெறைய சொல்றாரு. ஞானாக்னி தக்த கர்மாணம் சர்வ கர்மாணின்னு சொல்றாரு. ஞான அக்னி இருக்கணுமா. அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும். அது வந்து என்ன நம்ம செய்கின்ற தீவினைகள், நல்வினைகள் 2ம் இருக்கும். எல்லாருமே செய்றாங்க. நல்வினைகள், நல் செயல்கள் செய்றாங்க. கெட்ட செயலும் செய்றோம். அப்போ வந்து நான் செய்றேங்கிற மாரி இருக்கக்கூடாது. என்ன? என்னுடைய அவயங்கள் செய்கின்றன. நல்லது செஞ்சா நல்ல என்ன நான் செஞ்சேன்னு புண்ணியம் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா அந்த மாரி கர்வமும் வரக்கூடாது. பாவம் செஞ்சுட்டேன்னு கூனி குறுகி போக வேண்டாம். அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளிவர்றது? வழிகள் நெறைய இருக்குதுல்ல. எத்தனை வழிகள் எல்லாரும் சொல்றாங்க. அந்த வழிகளை நம்ம பின்பற்றலாமே! இது செய்யறது பதிலா இன்னொன்னு நல்லா செய்யலாமே! தொண்டு செய்யலாமே! என்ற ஒரு சின்ன தொண்டு நம்ம வாழ்க்கையில செஞ்சா எவ்வளவு திருப்தி கிடைக்குது. அதுக்காக தான் இங்க சின்மயா குரு எல்லாம் சொல்லுவாங்க. என்ன மேக்ஸிமம் பிளேஸஸ் மேக்ஸிமம் பீப்பிள் பிறகு என்ன மேக்ஸிமம் டைம் எல்லாருக்கும் சந்தோஷம் குடுங்க. துக்கம் குடுக்கக்கூடாது. எங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் நெறைய அந்த மாரி செய்யணும்ங்கிறத அடிக்கடி சொல்றேன். அதனால நமக்கு எவ்வளோ திருப்தி ஏற்படுகின்றது. நான் முழு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்ற ஒரு இலக்கண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். ஆ பகவானோட சேர்றது தான் ஒவ்வொரு மனிதனின் குறிக்கோள். இதையெல்லாம் நம்ம மனசுல எப்பவுமே ஏத்துக்கணும். ஒரு குருவா இருந்தாலும் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தத்வித்தி பிரணிபாத்தேன परिप्रश्नेन सेवया उपदेशन्ति ते ज्ञानम् ஞானினஸ்தத்வதர்ஷினः தத்துவதர்ஷின தர்ஷனம்னா பார்க்கறது. தத்துவம்னா உண்மை பொருள். தத்துவ பொருளாய் சாட்டிடும் கந்தா மனக்குறையேது முருகா உந்தன் மயிலையும் வேலையும் வணங்கிடுவார்க்கு என்றும். அப்போ மனக்குறையே இல்லாம போகுது. எது? தத்துவ பொருளான அந்த ஒரு பகவானை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான். தத்துவ பொருள். ஏன்னா உண்மை. உண்மை வந்து பகவான் மட்டும் தான் உண்மை. மத்தெல்லாம் உண்மை கிடையாது. ஈஸ்வர சத்திய ஜெகத் மித்யன்னு தான் உபனிஷத்துல சொல்றாங்க. மித்யன்னா மாயை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதான். நேத்து நல்லா இருந்தீங்களே, இப்ப என்ன என்ன மாயை. என்ன கெட்டது பார்த்து கெட்டவங்களா மாறுறது எல்லாம் வந்து மாயையினால் தான். ஆ ஆனா பெர்மனன்ட் என்ற ஒரு தத்துவம் எப்பொழுதுமே இருக்கத நம்ம கொஞ்சம் அலட்சியப்படுத்துறோம். அலட்சியம். ஏன்னா இது ஈஸியா கிடைக்கிறது. எது? மாயைங்கிறது நமக்கு ஈஸியா அகப்பட்டுடுறது. அதுவும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறது உண்மை தெரியாம அதிலே அகப்பட்டுக்கிறோம். வலையில அகப்பட்டுகிறது. இது இல்லாம இருக்கணும். வாசுதேவ சர்வமிதின்னு இருக்காரு இல்லையா? அதெல்லாம் பல பிறப்புகள் எடுத்த பிறகு தான் அந்த ஞானிகள் ஆகுறாங்க. அவங்க தான் என்ன பகவானை அடைய முடிகிறது ஒழிய எல்லாராலயும் முடியாது. அது நம்ம ட்ரை பண்ணணும். மோட்சத்துக்கு நெறைய ட்ரை பண்றதுக்கு பகவான் நெறைய சொல்றாரு. மத்தவங்களுக்கு குடுத்துட்டு சந்தோஷமா கொஞ்சமா இருக்கிறத கூட நீ சாப்பிட்டு, அது அந்த மாரி நெனச்சுட்டு தான் என்ன எல்லாருக்கும் கிடைக்கணும். அதான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். யார் சொன்னது? பாரதியார். என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அவங்க?
ஆமா. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் என்றத ஒரு பாலிசி இருக்கணுமா நம்ம மனசுக்குள்ள. அப்படி இருந்தா, நம்ம பொல்யூஷன் எல்லாம் கூட செய்ய மாட்டோம். கண்ட இடத்துல கண்ட பேப்பர் போடுறது. இதெல்லாம் வந்து சுத்த காத்தையே நம்ம பாழ்படுத்துறோம். சுத்த நீரை பாழ்படுத்துறோம். அப்போ வர்ற ஜெனரேஷன் ரொம்ப சேலஞ்சஸ் அவங்களுக்கு ரொம்ப சோதனைகள் இருக்கு. நம்ம படுற சோதனைகள்லாம் கொஞ்சம் தான். இப்ப பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு நெறைய இருக்கு. நெறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு உதவணும்னா, பணம் குடுக்குறதுனால பணம் மிச்சம் வச்சுட்டு போறதுனால ஒண்ணும் ஆயிட போறதில்ல. சேலஞ்ச் அந்த சோதனைகளை எதிர்கொள்ளும் ஒரு தைரியத்தை வளர்த்து குடுக்கணும். அந்த மாரி வளர்க்கணும். அதெல்லாம் வந்து பகவத்கீதை படிக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஞானம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருது. இதே தொடர்ந்து 5வது அத்தியாயத்திலயும் பகவான் கர்ம சந்நியாச யோகம்ன்னு சொல்றாரு. அதுல 2ல எது சிறந்ததுன்னு அர்ஜுனன் கேட்கிறாரு. எஸ்ரேய என்ன சொல்றாரு. எஸ்ரேயன்னா எது சிறந்தது? ஏதையோரேகம் ஏதையோஹோ ஏகம்ன்னா இந்த 2ல ஏதையோகனா இந்த 2 எது சந்நியாச கர்ம யோகச்ச என்ன ஆரம்பிக்கிறாரு. இந்த 2ல எது ஏக்கம்னா எது ஒண்ணு சிறந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கோ என்று பகவான்கிட்ட கேட்கிறாரு. ஆ சந்நியாசம் என்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்பா. அதனால கர்மயோகம் கொஞ்சம் நம்ம எல்லாராலயும் ஃபாலோ பண்ண முடியும். அதனால கர்மயோகம் விசிஷ்யத்தேன்னு சொல்றாரு. ஆ அதாவது அ சந்நியாசச்சை அதாவது கர்மயோ நிஸ்ஸேஷ கரா 2மே சிறந்தது தான். ரொம்ப எல்லாம் சிறப்பு கொடுக்கும். ஆ ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச பஷ்யதி ச பஷ்யதி என்னெல்லாம் சொல்றாரு. ஆ சில புரியாதவங்க தான், ஐயோ! சந்நியாசம் தான் சிறந்தது. சந்நியாசி தான் ரொம்ப உயர்ந்த அப்படி சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. 2மே உயர்ந்த ஸ்தானத்தை குடுக்கும். கர்ம யோகம்ங்கிறது புத்தி நல்ல சாங்கியம் தெரிஞ்சா தான் கர்ம யோகம் ஃபாலோ பண்ண முடியும். அர்ப்பண புத்தி இருக்கணும், பிரசாத புத்தி இருக்கணும். எந்த விளைவு நமக்கு வந்தாலும் சரி, பலன் கிடைச்சாலும் சரி, அதை பிரசாதமா எடுத்துக்கணும். இப்போ கோவில்ல ஒரு பிரசாதம் கிடைச்சதுன்னா, நம்ம கீழயா போடுவோம்? உடனே நம்ம வாயில வச்சு சாப்பிடுவோமா? இல்லையா? ஒரு தீர்த்தம் கிடைக்கட்டும், நம்ம ஒரு மரியாதையோட அதை எடுத்துக்குவோம். அந்த மாரி தான் என்ன நம்ம பகவான் குடுக்கிற நல்ல நமக்கு பிடிச்ச விளைவு இருக்கலாம், பிடிக்காததா இருக்கலாம். நான் 100 மார்க் வாங்கின விரும்பினேன். ஆனா 35 தான் கிடைச்சது. இல்ல 90 தான் கிடைச்சது. அதுவும் என்ன நம்ம கத்துக்கிறோம். ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிறோமே! அது பெரிய லாபமாச்சே! அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்யவில்லை என்ற ஒரு துறவு குணம் வந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுக்காக தான் அந்த அத்தியாயமே இருக்கு. அவரு வந்து என்ன சொல்றாரு, அ நைவ கிஞ்சித் கரோமீதி என்ன சொல்றாரு. அந்த மாரி நான் எதுவுமே செய்யவில்லைன்னு தான் இந்த சந்நியாச குணம் உடையவர்கள், கர்ம யோகிகளும் நெனச்சுக்குவாங்களாம். என்னுடைய கை கால்கள் என் கண்ணு பாக்குது. எங்களுக்கு தான் சொல்றாங்க. அதுதான் பஷ்யன், ஷுண்வன், ஸ்புஷங், ஜிக்ரன், அஷ்ணன், கச்சன், ஸ்வபங், ஸ்வஷன். ஸ்வபங்ன்னா தூங்குறது. ஸ்வஷன்னா சுவாசிக்கிறது. இதெல்லாம் வந்து சுவாசிக்க மூக்கு இருக்கு. இல்லையா? தூங்குறதுக்கு நம்ப உடம்பு ஓஞ்சு போயி நம்ம படுத்துக்கிறோம். அது ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் வந்து உடம்பும் இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் தான் பார்த்துக்குதே! அப்ப நான் என்ன சொல்லி அலையிறேன்? என்கிற மாரி நல்ல கை, கால் நமக்கு குடுத்துருக்காரு பகவான். அந்த தானே செய்கின்றது. நான் என்ன ஏன் நீ அகங்காரத்தை வளர்த்துக்கிற? அது இல்லாமல் இருந்தால் பிரம்மன் யாதாய கர்மாணி என்று சொல்றாரு. அதாவது அவருடைய அருளினால் தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால 3 அருள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இறை அருள், குரு அருள், ஆத்ம அருள். 3 அருள். அப்போ இறை அருள்ன்னு சொன்னது எல்லாம் செப்பரேட் ஒண்ணும் கிடையாது என்ன கேட்டா. ஏன்னா அ எல்லாமே பகவான் தான். குருவா இருந்தாலும் சரி, ஆத்மாவும் சரி, அதுவும் பகவான் தான். தெய்வீகம் தான். அதனால இன்னொன்னு பகவான் இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, "வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச" அதெல்லாம் இவர்களெல்லாம் சமமா பண்டிதா சமதர்ஷினஹ பண்டிதர்களா இருந்தா, ஒரு பசுமாடா இருக்கட்டும், ஒரு யானையா இருக்கட்டும், ஒரு பிராமணனா இருக்கட்டும், ஒரு நாயா இருக்கட்டும், எல்லாரையுமே சமமாகவே பார்ப்பானா சமதர்ஷினஹ. இதுல நமக்கு எல்லாரும் ஒன்று என்ற ஒரு உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பிறகு 6வது அத்தியாயம் பார்ப்போம்.